சோ அவங்க வந்து ஜெகாவை தேடி வந்ததுனால ஜெகா வீட்டு அட்ரஸ் ஏன்னா ஜெகா இப்ப கூட இல்ல, ஓகே ஜெகா கூட இருந்தா கூட நின்றுப்பாங்க. ஜெகா கூட இல்லை, ஏன்னா பிசினஸ் அப்போ ஜெகா வந்து பிசினஸ்க்கு தேவைப்பட்டிருப்பாங்க. இப்ப ஜெகா இல்லாட்டி நீ எதுக்கு நீ உனக்கு என்ன நீ பாத்துட்டு போன்ட்டு நம்பர் கொடுத்து அனுப்பி வச்சிட்டேன். சோ அதெல்லாமே பெரிய ஹர்ட்டிங் தான் ஜெகாக்கு. ரொம்பக்கா எனக்கு அவங்க பிசினஸா நான் வெளியே வந்தது கூட எனக்கு அதுல எனக்கு காசு பணம் நான் சம்பாதிச்சுப்பேன்க்கா. எங்கிட்ட ஒரு தொழில் வச்சிருக்கேன், டெய்லர். இப்போ கூட திருப்பூர்ல போகணும்னா நான் சாதாரண உட்காந்து நான் தைக்கிறதுக்கு எனக்கு அது போதும். எனக்கு ப்ரொமோஷன் பண்ண எனக்கு அதிக விலையை நான் சூப்பரா எடுத்துட்டு போயிடுவேன். ஏர்னிங்ஸ்லாம் சூப்பரா பண்ணிட்டு போயிடுவேன். என்னைக்கு இந்த பிசினஸ் கையில தொட்டனோக்கா மேல விடல, வளர விடவே இல்லை. வளரதா மேல இது அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. 4 மாசம் தான் ஆச்சு. இந்த 4 மாசமே நான் ஸ்டேஷனா சுத்திட்டு கிடக்குறேன். எத்தனை கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு? கிட்டத்தட்ட ஒரு 5 கம்ப்ளைண்ட் கிட்ட அங்க போயிருக்கு. இது எல்லாமே சிஎஸ்ஆர் காப்பி. இது ஒரு கம்ப்ளைண்ட். எல்லாமே சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்கேன். சிஎஸ்ஆர்ன்றது குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இது என்னது ஆக்சுவலா? எவ்வளவு கம்ப்ளைண்ட்? பைத்தியமாக்கா நான் வந்து ஒரு மென்டல் மட்டும் தான் ஆகல.